வணக்கம் நண்பர்களே. எப்படி ஒரு நார்மல் போட்டோ வந்து ஒரு அனிமேட்டட் போர்ட்ரேட்டா மாத்த போறதுங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். எனக்கு மதன் கௌரி ரொம்ப பிடிக்கும். அதனால அவருக்கு வந்து ஒரு கிஃப்ட் பண்ற மாதிரி நான் இந்த போர்ட்ரேட் பண்ணலாம் நினைக்கிறேன். இது அவர் பாப்பாரங்க கூட தெரியல, பட் எனக்கு பண்ணணும் தோணுச்சு பண்றேன். இதுக்கு வந்து உங்க பிளே ஸ்டோர்ல வந்து PicsArt அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை வச்சு நம்ம இதுல பண்ண போறோம். இதோட பேசிக்ஸ் வந்து நான் இன்னொரு வீடியோவில் பார்த்தா கத்துக்கிட்டேன். அந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா அந்த வீடியோ பார்த்து கூட நீங்க தெரிஞ்சுக்கலாம். வீடியோ வந்து பாத்தீங்கன்னா என்னோட கஸ்டமைஸ்டு version of how to create animated portrait தான். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க உங்க PicsArt ஆப் ஓப்பன் பண்ணீங்கன்னா கீழே பிளஸ் பட்டன் நடுவில் ஒன்று இருக்கும். அது ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து காட்டும். அதுல வந்து அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா டிராயிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல இருந்து பிக் கேன்வாஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கொடுத்துக்கோங்க, ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது ப்ரெஸ் பண்ணி வந்து ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். அதில் வந்து நான் வந்து பிளாக் தான் மேக்ஸிமம் சூஸ் பண்ணுவேன். நீங்கள் இமேஜ் கூட சூஸ் பண்ணிக்கலாம், லேஅவுட் கூட நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். அது கொடுத்து இப்போ பிளாக் கொடுத்து ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா வந்து ஸ்டிக்கருங்கிற ஆப்ஷன் நான் கொடுக்க போறேன். என்னன்னா ஒரு சர்க்கிள் வரைய போறேன். நீங்க ஷேப் கொடுத்து டேட்டா ஒரு சர்க்கிள், ஒரு ஃபுல் சர்க்கிள் வரையலாம். இல்லை ஸ்டிக்கர் கொடுத்துட்டு அதில் போய் சர்க்கிள் சர்ச் பண்ணீங்கன்னா அப்போ உங்களுக்கு வந்து நிறைய வரும். ஸோ எனக்கு ரொம்ப நேரம் தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சர்க்கிள் கிடைச்சது. ஸோ அந்த சர்க்கிள் நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். இதுதான் என்னோட மெயின் பேக் ட்ராப்பாக இருக்க போது என் போர்ட்ரேட்டுக்கு, நான் கிரியேட் பண்ண போர்ட்ரேட்டுக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த மேலே இருக்க அது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த இமேஜை சேவ் பண்ணிட்டு நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது கொடுத்தோன்னே கீழே வந்து பார்த்தீங்கன்னா எடிட் இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுங்க. ஏன் எடிட் இமேஜ் கொடுக்கணும்னு சொல்கிறேன்னு நினைக்கிறேன். இந்த இமேஜ் வந்து பேஸாக வச்சு தான் நம்ம வந்து அடுத்த இதை வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ எடிட் இமேஜ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு புது விண்டோவே ஓப்பன் ஆகும். அந்த விண்டோ பார்த்தீங்கன்னா அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஆப்ஷன்ஸில் வந்து மெயினாக என்னன்னு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் ஃபோட்டோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆட் ஃபோட்டோ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது நிறைய நீங்கள் உங்கள் கேலரியில் எல்லா ஃபோட்டோஸும் விசிபிளாக இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஃபோட்டோ நீங்கள் எந்த ஃபோட்டோ போர்ட்ரேட்டை மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அது இது ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு கிராப் பண்ணிக்கோங்க. கரெக்டா இந்த இதுக்கு வேணுமோ அது கிராப் பண்ணி வச்சுக்கோங்க. கிராப் பண்ணி வச்சுட்டு நீங்க வந்து என்னன்னா கட் அவுட் அப்படின்னு கொடுங்க. எது கட் அவுட் கொடுக்கணும்னா பேக்ரவுண்ட்ல இருக்குல்ல, அதெல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு வந்து கட் அவுட்டுங்கிற ஆப்ஷன் வந்து PicsArtல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த கட் அவுட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு பர்சன் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து ஆட்டோமேட்டிக்கா PicsArt என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு செலக்ட் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் ஃபைன் டியூனிங் மட்டும் நீங்க பண்ணா போதும். ஸோ பர்சன் கொடுத்தீங்கன்னா மதன் கௌரி மட்டும் செலக்ட் ஆவாரு. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட் ஜோன் காட்டுறது என்னன்னா ரெட்டா இருக்கிற இந்த ஜோன் என்னன்னு பாத்தீங்கன்னா அது செலக்ட் ஆயிருக்கிற ஏரியா. ஸோ இந்த இதெல்லாம் உங்களுக்கு இமேஜ்ல வரும்னு அர்த்தம். ஸோ இதுல 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒன்று பிரஷ் ஆப்ஷன், எரேஸ் ஆப்ஷன், ஐ ஆப்ஷன். பிரஷ் ஆப்ஷன் வந்து ஒரு ஏரியா செலக்ட் பண்றதுக்கு, எரேசர் ஆப்ஷன் வந்து ஒரு ஏரியா டீசெலக்ட் பண்ணதுக்கு, ஐ வந்து நீங்க செலக்ட் பண்ணதை பாக்குறதுக்கு. இப்போ ஐங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஏரியாலாம் செலக்ட் ஆயிருக்குன்னு வரும். ஸோ இப்போ என்னன்னா எரேசர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு தேவையில்லாத இடத்த மட்டும் நீங்க வந்து எரேஸ் பண்ணிக்கலாம். தப்பா எரேஸ் ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா பிரஷ் யூஸ் பண்ணி திருப்பி வந்து ஃபைன் டியூன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வெளியே வந்தீங்கன்னா ஃபைன் டியூன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வெளில வந்தீங்கன்னா எஃப்எக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது எஃப்எக்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை யூஸ் பண்ணி தான் நீங்க நார்மல் போட்டோ வந்து ஒரு அனிமேட்டட் போட்டோவா மாற்ற போறீங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து மேஜிக்ல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ரொம்ப ஃபுல்லா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு எது சூட் ஆகுதோ யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஃபீஸ்டிங்கிற ஆப்ஷன் வந்து நல்லா சூட் ஆச்சு. அந்த ஃபீஸ்டிங் ஆப்ஷனை நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஃபீஸிங் ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு நீ மேலே ஃபேடிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஃபேடிங்கிற ஆப்ஷனை நீங்க முன்ன பின்ன நெகட்டிவ் பார்த்துக்கலாம், எது உங்களுக்கு கரெக்டாக சூட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அது எல்லாம் முடிச்சு கரெக்டாக டிக் மார்க் கொடுத்தீங்கன்னா திருப்பி நீங்க எஃபெக்ட்ஸ் போகலாம். நீங்கள் வேற ஏதாவது எஃபெக்ட்ஸ்ல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ நான் வந்து ரெண்டாவது ஒரு ஆர்டிஸ்டிக்ல வந்து போய் நான் என்ன பண்றேன்னா அது சூஸ் பண்ணும்போது ஹாஃப் டோன் டாட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. அதுல வந்து கிளிக் பண்ணிட்டு கொஞ்சம் மேலே இருக்க செட்டிங்ஸ் 3 இருக்கும். சைட்ஸ், கான்ட்ராஸ்ட், ஃபேட், இந்த மாதிரி 3 ஆப்ஷன் இருக்கும். அதை நான் அப்படியே கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணிட்டு பார்த்துட்டு என்ன பண்றேன்னா டிக் மார்க் கொடுக்குறேன். எனக்கு பர்ஃபெக்டா ஓரளவுக்கு ஓகேவா இருந்துச்சு. ஸோ அதனால டிக் மார்க். உங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் மெயின் இதுல. ஆக்சுவலா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகிற வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இதெல்லாம் ஒன்ஸ் ஃபுல்லா முடிச்சிட்டீங்கன்னா நீங்க அடுத்தது என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா டிரா கொடுத்துட்டு நீங்க டிரா திருப்பி கொடுங்க. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு அவுட்டர் சர்க்கிள் நம்ம இப்போ வரைய போறோம். அப்பனா தான் இந்த மிச்சம் இருக்கிறத வந்து நம்ம டெலீட் பண்றதுக்காக ஒரு அவுட்டர் சர்க்கிள் இப்போ வரைய போறோம். ஸோ டிரா கொடுங்க. கொடுத்துட்டு கீழே வந்தீங்கன்னா கீழே ஷேப்ஸ்ங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஷேப்ஸ்ங்கிற ஐக்கானை வந்து மறக்காம
ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். அதுல வந்து சர்க்கிள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரோக்னு கொடுங்க. கீழே ஸ்ட்ரோக்னு கொடுத்துட்டு உங்களுக்கு சைஸ் எவ்வளவு இருக்கணும்னு கேட்கும். நார்மலா 20 இருக்கும், பட் 10 கொடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து பேசிக் சர்க்கிள் தான் வரைய போறோம். எதுக்கு இது வரைய போறோம்னா போட்டோ அந்த சர்க்கிள் இருந்து வெளில ஒரு போட்டோவை எலிமினேட் பண்றதுக்காக ஒரு ரஃப் லேஅவுட்டுக்காக தான் இந்த ஃபர்ஸ்ட் சர்க்கிள் வரைகிறோம். ஸோ உங்களால் அந்த சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க. கரெக்டாக முன்னாடி அப்லோட் பண்ண ஷேப்பாக இருக்கட்டும், இல்லைன்னா சர்க்கிள் ஸ்டிக்கராக இருக்கும்ல, அது கரெக்டாக அந்த ஷேப்புக்கு வர மாதிரி இந்த சர்க்கிளை வரைஞ்சிக்கோங்க. அப்புறம் எரேசர் எடுங்க. எரேசர் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓவர்லேப் ஆகும் உங்களுக்கு. ஓகேவா? உங்களுக்கு அந்த சர்க்கிள் வந்து உங்கள் ஃபேஸ் மேலேயோ ஓவர்லேப் ஆகிற இடத்துல வந்து கரெக்டாக எரேசர் வச்சு ஜூம் இன் அண்ட் அவுட் பண்ணி கரெக்டாக அது வந்து உங்கள் சைட்ஸில் வர மாதிரி, அதாவது நீங்கள் அது அந்த சர்க்கிளுக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி தெரிகிற மாதிரி நீங்கள் எரேஸ் பண்ணிக்கோங்க. அதாவது ஓவர்லாப் ஆகக்கூடாது, சர்க்கிள் ஓவர்லாப் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ என்னன்னா உங்களோட பேக்ரவுண்ட் கலரை வந்து உங்க மெயின் கலரை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா ஒரு புது லேயர் கிரியேட் பண்ண போறீங்க. ஒரு புது எம்டி லேயர் கிரியேட் பண்ணிட்டு அந்த பேக்ரவுண்ட் இப்போ நம்ம வந்து பிளெயினா இருக்கனால பிரச்சனை இல்லை, அதனால இந்த ஆப்ஷன் யூஸ் பண்றோம். நீங்க எரேஸ்ங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம், பட் அதுக்கு வெளியில வந்து நீங்க பண்ண வேண்டியது இருக்கும். நான் இங்கே பண்ணலாம் அப்படின்னு சொல்றேன். இந்த பேக்ரவுண்டும் பிளெயின் கலரா இருக்கனால. ஸோ என்ன பிரஷ் பண்றேன். ஸோ பிரஷ் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா உங்களுக்கு அந்த ஏரியா வந்து எரேஸ் ஆகிற மாதிரி ஃபீலிங் வந்து இங்க உங்களுக்கு கொடுக்குது. நீங்க வந்து இன்னொரு ஆப்ஷன் என்ன பண்ணலாம்னா வெளியில வந்துட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்க போர்ஷனை நீங்க எரேஸ் பண்றவும் பண்ணிக்கலாம். பட் என்னன்னா நீங்க எரேஸ் பண்ணும்போது சர்க்கிள கொஞ்சம் அடி வாங்க வாய்ப்பு இருக்கு. அதுக்காக இந்த இது நம்ம பண்றோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ரெண்டாவதுல எல்லாம் முன்னாடி சர்க்கிள் வரைஞ்சி வச்சிருந்திருப்போம். இப்போ அது கொடுத்து காப்பி கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா அந்த சர்க்கிள் திருப்பி வந்து உங்களுக்கு வந்து ஓவர்லாப் ஆகும். அப்போ நீங்க மேபி நீங்க பிரஷ் பண்ணும்போது ஏதாவது சர்க்கிள் எரேஸ் ஆனா கூட இப்போ அந்த சர்க்கிள் வந்து ஓவர்லாப் ஆறதுனால உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்ட் சர்க்கிள் உங்களுக்கு கிடைக்கும். திருப்பி நான் வந்து ஸ்டிக்கர் கொடுக்குறேன். ஏன்னா எனக்கு வந்து இது ரொம்ப பிளெயின் இது மாதிரி தெரிஞ்சுது. ஸோ சர்க்கிள் கொடுத்து எனக்கு ஒரு நல்ல ஒரு ப்ளூ ரிங் அந்த மாதிரி கிடைச்சது. நல்லா ஸ்டைலிஷா இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அதை எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ அதையும் கரெக்டா உங்களுக்கு ஷேப்ல கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணிட்டு திருப்பி எரேசர் எடுத்து இதுக்கு முன்னாடி எல்லோ சர்க்கிள் என்ன பண்ணீங்களோ அதே மாதிரி நீங்க திருப்பி எரேஸ் பண்ணலாம். நீங்க டேரக்டா சர்க்கிள் கூட இந்த மாதிரி ஸ்டிக்கர் போட்டு கூட பண்ணலாம். பட் நான் வந்து கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ்க்காக இப்படி பண்ணிக்கிறேன். இன்னொன்று எல்லோ வித் ப்ளூ கொஞ்சம் நல்ல காம்பினேஷனாகவும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுலேயே வந்து டெக்ஸ்ட்டும் நீங்க அடிக்கிற மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இல்லை அழகா டெக்ஸ்ட் அடிச்சுட்டு நீங்க வந்து வரையலாம். இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கு. பட் நான் வந்து வெளியில வந்துட்டு ஓகே டிக் மார்க் கொடுத்து வெளியில வந்துட்டு அங்கேயும் ஒரு டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். அந்த டெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு இப்போ நான் என்ன டெக்ஸ்ட் எனக்கு வேணுமோ அதை அடிக்க போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து மதன் கௌரிக்கு புது சேனல் வந்து இர்வாக். ஸோ அது அடிக்கலாம்னு சொல்லி நினைச்சேன். ஸோ இர்வாக் அப்படின்னு அடிச்சுட்டு டிக் மார்க் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு லோட் ஆகும். லோட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃபாண்ட் என்ன சூஸ் பண்ணலாம், ஸ்ட்ரோக் என்ன சூஸ் பண்ணலாம், நிறைய ஆப்ஷன் இருக்கும். கண்டிப்பா ஸ்ட்ரோக் சூஸ் பண்ணிக்கோங்க, அப்பதான் நல்ல எஃபெக்ட் இருக்கும். பட் அதோட இந்த சைஸ் வந்து கொஞ்சம் கரெக்டா வச்சுக்கோங்க. ஷேடோ கொடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு நல்ல 3D எஃபெக்ட் கிடைக்கணும்னா ஷேடோ ரொம்ப முக்கியம். இல்லைன்னா ஒரு ஷேடோ கொடுத்துட்டு கலர் முக்கியமா சூஸ் பண்ணிக்கோங்க. பிளாக் பேக்ரவுண்டுக்கு வந்து ஒயிட் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஒயிட் பேக்ரவுண்ட் வச்சா பிளாக் மாதிரி கொடுங்க. அப்பதான் ஷேடோ ஓரளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும். பெண்ட் ஐகான் இருக்கு உங்களுக்கு. இந்த டெக்ஸ்ட்டை கரெக்டா அழகா பெண்ட் பண்ற ஐகான் இருக்கு. ஃபைனலா முடிஞ்சிருச்சு. ரொம்ப நேரம் உட்காந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, நன்றி. உங்களுக்கு இமேஜ் ரெடி ஆனதுக்கப்புறம் ஒன்று ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். மேலே அந்த ஆரோ மார்க் கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த பக்கம் பேஜுக்கு போயிடும். அடுத்த பேஜுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேஜ் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேவிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த சேவிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சேவிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகும் சைடில். அதில் திருப்பியும் சேவிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து இமேஜ் வந்து உங்களோட கேலரி, ஃபோன் கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். அதை நீங்கள் வந்து வேறு யாருக்கா சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ திருப்பி சேவிங்கிற ஆப்ஷன் கொடுக்கும்போது உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் திருப்பி காட்டுவாங்க. அதில் கேலரி இருக்கும், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் ஆப்ஷன் இருக்கும். நான் கேலரியில் சேவ் பண்ணுறது தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஃபைனலாக உங்களுக்கு வந்து உங்கள் இமேஜ் வந்து இதாகிடுச்சு, ஸ்டோர் ஆயிடுச்சு. இப்போ இந்த இமேஜை நான் மதன் கௌரிக்கு வந்து ட்விட்டர்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் சென்ட் பண்ணலான்னு இருக்கேன். பாப்பா அவர் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாரா இல்லையான்னு. இந்த மாதிரி நிறைய PicsArt டியூட்டோரியல், ஃபோட்டோ டியூட்டோரியல், அந்த மாதிரி நிறைய டியூட்டோரியல்ஸ் வந்து இந்த BeWithTech தமிழ் சேனலில் வரப்போகுது. அதனால இந்த வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் BeWithTech தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.